அமெரிக்கா நாம் தமிழர் சார்பாக பிலடெல்பியால பொறுப்பாளர் இருக்கேன். என் பெயர் ரோலன் ரத்னம். இன்று நம்மோடு ராதாபுரம் தொகுதி வேட்பாளர் திருமதி கிரிஜா தாமரை பாண்டியன் நம்ம கூட உரையாட வந்திருக்கிறாங்க. வணக்கம்மா. வணக்கம் அண்ணா. தேர்தல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? சிறப்பா போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு வீடு வீடா துண்டறிக்கைகள் கொடுக்கறது, அப்புறம் நம்ம கட்சி சார்பான கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்றது, இன்னைக்கு நம்ம தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கறத சொல்றது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகம் நீங்க கொடுங்க. நான் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம். நல்ல செழிப்பான ஒரு பகுதி. அங்க இருந்துட்டு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நான் இங்க ராதாபுரம் தொகுதிக்கு வரேன். கணவருடைய ஊர் இது ராதாபுரம் தொகுதி, சிவசுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இங்க வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகுது. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சீமை கருவேல மரங்களா இருக்கும் இந்த ஊர் ஃபுல்லா. நான் என் கணவர்கிட்ட கேக்குறது ஒன்றும், ஏன் இப்படி சீமை கருவேல மரங்களா இருக்கு, இதுக்கு நீங்க ஒரு தென்னை மரத்தை வைக்கலாம், இல்ல வேற ஏதோ மரத்தை வைக்கலாம், இல்ல எதுக்கு இப்படி சீமை கருவேலத்தையா வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது சொல்லுவாங்க, இங்க மழையெல்லாம் பெய்யாது, தண்ணி பஞ்சம் இருக்கிற ஊரு அப்படிம்பாங்க. தண்ணி இல்லாத ஊர்ல சீமை கருவேல மட்டும் எப்படி வளருது அப்படின்ட்டு யோசிச்சிருக்கனே தவிர அதுக்கான விடையை நான் தேடினது இல்லை. கணவருடைய வேலை தனியார் கல்லூரியில பேராசிரியரா இருந்தாங்க. முதல்ல கோயம்புத்தூர்ல ஒரு 2 வருஷம், அப்புறம் நாமக்கல்ல ஒரு 5 ஆண்டுகள், அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டோம். எப்படி ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த சொந்த ஊருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவோம், வந்துட்டு அப்படி கிளம்புறது. அதனால இது வேற எதையும் யோசிச்சது இல்ல. கொரோனா காலகட்டத்துலதான் இங்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சப்போ சரி நீ திருப்பி போக வேண்டாம். கணவர் சென்னையில வேலை பாக்குறாங்க, அவங்க மட்டும் போறது மாதிரியும், நானும் என்னுடைய 2 குழந்தைகள் இருக்காங்க, 2 பெண் குழந்தைகள், நாங்க இங்க ஊர்ல இருக்கிற மாதிரி. ஏன்னா நாங்க என்னுடைய கணவரும் தமிழ் தான் படிச்சிருக்கிறாங்க, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்ல. நானுமே தமிழ்ல முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். அப்போ ஆமா இங்கே இருக்கலாம், அந்த ஊருக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ட்டு இங்கே இருந்துட்டோம் நாங்க குடும்பத்தோட. கணவர் மட்டும் சென்னையில. இங்க இருக்கும்போது நம்ம அக்கம் பக்கத்துல பாக்குறோம். ஏன்னா இந்த ஊர் இங்க ஆண்கள் பெரும்பாலும் வெளிநாடுகள்ல தான் வேலை பாக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் கைத்தொழில், அந்த பீடி சுத்துறது, இந்த வேலையை தான் பாக்குறாங்க. ஆமா, இல்லைன்னா கூலி வேலைக்கு போகிறது, இந்த 100 நாள் வேலை திட்டம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு போவாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அப்ப வாழ்வாதாரம் இந்த பொருளாதார ரீதியா கொஞ்சம் பின்தங்கினது மாதிரிதான் இருக்கும். நான் இங்க ஆரம்பத்துல எனக்கு இந்த சூழல் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு வறட்சியான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு செழிப்பில்லாத ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற இது தோணுனது உண்டு. அந்த நேரத்துலதான் இந்த ஸ்கூல் கொரோனா காலகட்டங்கிறதுனால ஸ்கூலுக்கு எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. ஆன்லைன்ல வகுப்புகள் நடந்துட்டு இருந்தது. அது வரைக்குமே எங்கிட்ட போன் இருக்கும், நான் இந்த நெட் இதெல்லாம் கிடையாது, இன்டர்நெட் அந்த வசதி எல்லாம் இல்ல. சும்மா யாராச்சும் போன் பண்ணா பேசுவோம், அதோட இப்ப இந்த நெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தைகளோட கல்விக்காக தான் அது, ஏன்னா ஆன்லைன்ல வகுப்பு நடந்ததுனால அதை போட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா இருக்கிற நேரங்கள்ல சும்மா பாக்குறது உண்டு. சீமான் அண்ணாவுடைய பேச்ச கேட்கும் போது நம்ம கிட்ட என்ன எண்ணம் இருந்துச்சுதோ, இந்த இயற்கை சார்ந்த ஒரு இது இருக்கு. இன்னொன்னு நம்ம தமிழ் படிச்சிருக்கிறோம், வெளி இடங்கள்ல தமிழுக்கான மரியாதை கிடைக்கிறது இல்ல, இவ்வளவு தமிழ் படிச்சோம் ஒரு வேலை வாய்ப்பு இல்ல, இதே ஆங்கிலம் படிச்சவங்களுக்கான ஒரு முன்னுரிமை நமக்கு இதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்கு, அப்படி நிறைய நமக்குள்ள இருந்த அந்த உணர்வுகள், அந்த கவலைகளை எல்லாம் இந்த நம்ம நாம் தமிழர் பேசுறாங்கல்ல, மக்களுக்கும் மண்ணுக்குமான ஒரு அரசியலை பேசுறாங்கல்ல. அப்ப இதை கேட்கும் போது அந்த ஒரு ஒத்த கருத்து, நம்ம அண்ணனுக்கு என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்து தான் நமக்கிட்டையும் இருக்கு, அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் நான் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த ஊராட்சியோடைய பொருளாளரா இருந்தேன். இப்போ வேட்பாளர் ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ சரின்ட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கேள்வி நான் வச்சிருக்கேன். முதல் கேள்வி என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கூட்டு குடிநீர் திட்டம் முழுமை அடைஞ்சிருச்சா? அடையல, இன்னும் முழுமை அடையல. 605 கோடியே 75 லட்சம் மதிப்பீட்டுல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. 15 மாதங்களுக்குள்ள இந்த திட்டத்தை முடிப்போம் அப்படின்ட்டு தான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. 2023ல ஆரம்பிச்சாங்க. ஜூலை அறிவிப்பு வெளியிட்டாங்க, 15 மாசத்துக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. அவங்க சொன்ன அந்த காலங்கள் எல்லாம் கடந்து போயிடுச்சு. அவங்க முடிக்கணும்னா 2024லயே முடிச்சிருந்திருக்கணும், இன்னும் முடிக்கல. கேட்கும்போது 80% வேலை முடிஞ்சிச்சு, 90% வேலைகள் முடிந்தது
அப்படி சொல்றாங்க. ஆனா இன்னும் முழுமையா முடிவடையல. நாங்குநேரி, பாளையங்கோட்டை, நம்ம ராதாபுரம் தொகுதி. இந்த தொகுதியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 831 ஊர்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர்றதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். நல்ல திட்டம் தான், மாற்று கருத்து இல்ல. ஆனா முழுமையா இன்னும் செயல்படுத்தல. இப்ப மக்கள் உங்கள்ட்ட கண்டிப்பா கேட்பாங்க, நீங்க மட்டும் வந்தா என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த திட்டத்தை எவ்வளவு விரைவா உங்களால முடிக்க முடியும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நம்ம எந்த அளவுக்கு விரைந்து முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம விரைவா சிறப்பா முடிச்சிருவோம். இந்த பேச்சிப்பாறை அணை தண்ணீர் பங்கீட்டுல பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன அப்படின்னா, நம்ம தொகுதியிலேயே மகேந்திரகிரி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அதுல கஞ்சிப்பாறை அணைக்கட்டு ஒரு அணை இருக்கு, கஞ்சிப்பாறை அணை. அந்த அணையில இருந்து 60% தண்ணி நம்ம ராதாபுரம் தொகுதிக்கும், 40% தண்ணி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போகணும். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, கடந்த 40 வருஷமா எல்லா தண்ணியுமே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கஞ்சிப்பாறை அணைக்கட்டு சேதமடைஞ்சிருக்கு. அதோடைய நீர்வழி தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. இந்த தண்ணி மட்டும் நம்ம தொகுதிக்குள்ள வந்திருந்தா 47 குளங்கள் நிறைஞ்சிருக்கும், விவசாயம் சிறப்பா நடந்திருக்கும். இதை நிர்வகிக்கக்கூடிய அந்த அலுவலகம் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. இந்த அணை ஒழுங்கா நீர்பிடிப்பு பகுதியில எந்த பிரச்சனையும் இல்லாம அணையில இருந்து தண்ணி ஒழுங்கா வருதா இதெல்லாம் கண்காணிக்கணும் இல்ல. அந்த கண்காணிக்கக்கூடிய அந்த அலுவலகம் அங்க இருக்கு. அப்ப அவங்க இங்க இருந்து பாக்குறாங்களான்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. நம்ம நீர்வழி தடங்களையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 ஏக்கர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த தண்ணி குளங்களுக்கு வர மாட்டேங்குது. 47 குளம் வறண்டு போயிருக்குது, விவசாயம் பாதிக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு அணை. அந்த பேச்சிப்பாறை பெருஞ்சாணை, அந்த அணைகள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் ஒரு வருஷத்துக்கு 2.5 டிஎம்சி தண்ணி நம்ம ராதாபுரம் தொகுதிக்கு வர வேண்டிய தண்ணி. அப்படி அந்த தண்ணி முழுமையா வந்துச்சு அப்படின்னா 105 குளங்கள் நமக்கு நிரம்பும். இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அங்கிருந்து தண்ணிய திறந்து விடுவாங்க. இங்க நம்ம அமைச்சர்கள் யாராச்சும் அங்கிருந்து தண்ணி வரும்போது முதல் குளத்து பக்கத்துல நின்னுப்பாங்க. தண்ணி வந்ததும் கொஞ்சம் மலர தூவி தண்ணி வந்துச்சு அப்படின்ட்டு போட்டோ எடுத்துட்டு போயிருவாங்க. கடைமடை வரைக்கும் கிட்டத்தட்ட 105 குளங்கள். அப்போ கடைமடை குளம் வரைக்கும் இந்த தண்ணி போகுதா இல்லையா அப்படிங்கறத பாக்குறது இல்ல. இவங்க பூ போட வேண்டியது எங்க, இந்த மலர் தூவ வேண்டியது எங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய 105வது குளத்துலதான் போய் மலர் தூவணும், தண்ணி வந்திருக்குங்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு குளங்களா நிரம்பிதான் கடைசியில 105வது குளத்துக்கு போய் நிரம்பும். அப்ப நீங்க எங்க போய் நின்னு நீங்க மலர தூவணுமோ அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. முதல் குளத்துல போய் நின்னு மலர தூவி ஒரு போட்டோ எடுத்துட்டு தண்ணி வந்துச்சு அப்படின்ட்டு கிளம்பிடு. என்ன சிக்கல் அப்படின்னா, அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி வரக்கூடிய அந்த கால்வாய்களை சரியா தூர்வாரல்ல, கரைகளை பலப்படுத்தல. இதுக்காக 40 கோடி ஒதுக்கி இருக்கதெல்லாம் சொல்றாங்க. ஆனா எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல. இதெல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்தி இருந்தா அந்த தண்ணி அங்கிருந்து இங்க வரும். இன்னொன்னு என்ன ஆகுது அப்படின்னா, மழைக்காலங்கள்ல அங்க நிறைய தண்ணி, அதிகப்படியான தண்ணி வருது. அந்த தண்ணி கடல்ல போய் கலக்கு. சுசீந்திரம் அப்படிங்கிற இடத்துல கடல்ல கலக்கு. இந்த தண்ணிய நம்ம தொகுதிக்குள்ள கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட 400 கோடி செலவாகும் அப்படிங்கிறாங்க. நம்ம அவ்வளவு செலவு பண்ணி அந்த தண்ணிய கொண்டு வரணுங்கிற தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு உரிய தண்ணி வருஷத்துக்கு 2.5 டிஎம்சி தண்ணி கிடைக்கணும்ல. நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய அந்த பங்கு நமக்கு கிடைச்சாலே போதும். 105 குளங்கள் நிரம்பும், நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. இந்த குளங்கள் எல்லாம் நிரம்பி இங்க விவசாயம் செழிச்சிச்சு அப்படின்னா மக்கள் வெளியே வேலை தேடி போக வேண்டிய தேவையில்லை. இன்னொன்னு, இங்க கிட்டத்தட்ட 55 கல் குவாரிகள் நம்ம தொகுதியில மட்டுமே இருக்கு. ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்துல 109 கல் குவாரிகள் தான் இருக்கு. ஆனா நம்ம ராதாபுரம் தொகுதியில மட்டுமே 55 கல்குவாரிகள் இருக்கு. அதுல 52 கல்குவாரிகள் செயல்பாட்டுல இருக்கு. 3 கல்குவாரிகளை தான் மூடி இருக்கு. 52 கல்குவாரிகளும் இயங்கணும் அப்படின்னா இந்த குளத்துல எல்லாம் தண்ணி இருக்கக்கூடாது. குளங்கள்ல தண்ணி இருந்தா விவசாயம் செழிக்கும், கல்குவாரிய நடத்த முடியாது. இதுதான் முக்கியமான காரணம். இன்னொன்னு, இவங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்கன்னா, மண்ணுக்கு மேல இருக்க அந்த நம்மளுடைய மலைப்பகுதியை வெட்டி எடுத்துட்டு விழிஞம் துறைமுகம் கட்டுறதுக்காக கேரளாக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, விளைநிலங்கள் இருக்குல்ல, விவசாய நிலங்கள், அதை பல ஏக்கர் 136 ஏக்கர் நிலத்தை வாங்கி
மண்ணுக்குள்ள தோண்டி கல்லை எடுத்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல கூட இந்த காணொளிகள் எல்லாம் வந்துச்சு, இருக்கன் துறையில ஒரே இடத்துல 20 குவாரிகள் எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க பாருங்களேன். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நிலத்தடி நீர் எல்லாம் அந்த குவாரிக்குள்ள போயிடுது. இப்ப நமக்கு தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுது. இருக்கிற கொஞ்சம் தண்ணியுமே குவாரிக்குள்ள போயிட்டா என்ன பண்றது? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, ஆடு மாடுக்கு தண்ணி இல்ல. ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுக்குள்ள பாலைவனம் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை நம்ம ராதாபுரம் தொகுதி வெகு விரைவில் பூர்த்தி செஞ்சிடும். அதுல மாட்டுக்கிறது. இது மக்களுக்கு தெரிஞ்சது தானே? மக்களுக்கு புரியுது. ஒண்ணு நமக்கு அதிகாரம் இல்ல, அதிகாரம் இருக்கிறவங்க இத தடுத்து நிறுத்தணும். இப்போ மரியாதைக்குரிய நம்மளுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் அப்பாவு எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மத்த அமைச்சர்கள் மாதிரி இல்ல. ஏன்னா சட்டசபைக்கு வரும்போது முதலமைச்சர் அவர்களே எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கிற அளவுக்கான அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல ஒரு கல்லூரியில பேசும்போது ஐயா அப்பாவு அவர்கள் சொல்றாங்க, என் பேர்லயோ என் மனைவி மகன்கள் பேர்ல எல்லாம் குவாரி இல்ல, அப்படி குவாரிகள் ஏதாச்சும் இருக்கிறதா சொன்னீங்கன்னா, நிரூபிச்சீங்கன்னா அந்த குவாரியை நான் உங்க பேருக்கு எழுதி தர்றேன் அப்படிங்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட இந்த பதில எதிர்பார்க்கல. அதிகாரத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லணும், என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இத்தனை குவாரிகள் இருக்குது. இது 4வது முறையாக சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்க அப்பாவோ. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த குவாரிகளை இழுத்து மூடி இருக்கணும். அந்த வேலையை தான் செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு அது அவருடைய பதிலே வித்தியாசமா இருக்குது. என் பேர்லயோ என் குடும்பத்தார் பேர்லயோ இருந்தா அவங்க பேருக்கு எழுதி தந்துடுறேன். இதுக்கு எதுக்கு இப்படி ஒரு அதிகாரம்? ஆனா மக்களுக்கு இது புரியுது. இருந்தாலும் அதிகார ஒரு இதுல அப்படி ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல தேர்தல் வாக்கு சேகரிக்க போயிட்டு இருக்கும்போது சொல்றது இந்த மாதிரி கல்குவாரி இருக்கு, அதனால நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு, நாங்க வந்தா முறையற்றி எங்கக்கூடிய கல்குவாரிகளை இழுத்து மூடுவோம். நமக்கு என்ன தேவை? நம்ம தொகுதிக்கு ஒரு 2 குவாரி இருந்தாலே போதும். நம்ம கட்டட வேலைகளுக்கெல்லாம் நமக்கு அது போதும். அதை தாண்டி நமக்கு தேவை. அப்ப இத்தனை குவாரிகள் இருந்து நம்ம தொகுதியை அழிக்குது அப்படின்ட்டு நாங்க மக்களுக்கு சொல்றதுண்டோ மாற்றம் தெரியுது மக்கள் கிட்ட நல்லாவே. அது தெரியுது. வீடு வீடா போகும்போது மாற்றம் தெரியுது. 2வது கேள்வி, இந்த கூடங்குளம் அணுமின் நிலைய மையம் மக்கள் என்ன சொல்றாங்க? என்ன அப்படின்னா 1986ல ரஷ்யால ஒரு பேரிடர் ஒண்ணு நடக்குது, அணு உலையம். சரியாக 2 வருடம் கழித்து நம்மளுடைய அன்னைக்கு பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் போய் 2 அணு உலைக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு வர்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பேரிடர் நடக்காம இருந்து போய் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு வந்தா சரி, இது ஒரு நல்ல திட்டம்ட்டு இது நம்பி போய் போட்டுட்டு வந்தாங்கன்ட்டு ஏத்துக்கலாம். ஆனா அவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்குது. அன்னைக்கு ரஷ்ய அதிபரா இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, இது பக்கத்துல இந்த அணு உலை பக்கத்துல கிட்ட ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு யாரும் வராதிங்க அப்படின்ட்டு அதை சுத்தி ஒரு முள்வேலி அமைச்சு அதை எழுதி போட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியுது ஒரு அந்த அறிவிப்பின் மூலம். அப்படி இருந்துமே இங்க இருந்து போய் 2 அணு உலைக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு வந்துட்டு இங்க வரும்போது எல்லா மாநிலமும் இதுக்கு எங்க மாநிலத்துக்குள்ள வைக்க கூடாதுன்ட்டு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மறுப்பு தெரிவிக்கிறாங்க அங்க அணு உலை வைக்கிறதுக்கு. ஆனா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இந்த அணு உலையை கொண்டு வைக்க முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, செந்தமிழன் அண்ணன் சீமான் சொல்வது போல நம்ம நிலத்தை நம்மவர்கள் ஆளல்ல, அதுதான் காரணம். நம்மளுடைய தமிழ் மண்ணை ஒரு தமிழன் ஆண்டிருந்தால் அன்னைக்கு இந்த அணு உலை வைக்கிறதுக்கான அனுமதிய நிச்சயமா கொடுத்திருக்க மாட்டான். நம்ம மண்ணை நம்ம ஆளாததுனாலதான் இந்த அணு உலையை இங்க கொண்டு வச்சாங்க. சரி, 2 அணு உலை அப்படின்ட்டுதான் ஒப்பந்தம் போட்டாங்க, கட்ட ஆரம்பிச்சாங்க. 2 கட்டி முடிச்சாச்சு, 3, 4 அணு உலை கட்டியாச்சு, 5, 6 அணு உலை கட்டியாச்சு. இப்ப 7, 8வது அணு உலைக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அணு கழிவு மையம், இந்த அணு உலைகள்ல இருக்கக்கூடிய இந்த அணு கழிவுகளை சேமிக்கிறதுக்கு பக்கத்திலேயே இந்த அணு உலை பக்கத்திலேயே அணு கழிவு மையம் ஒண்ணு அமைக்க போறோம் அப்படின்ட்டு வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இங்க இந்த கூடங்குளம் அணு உலையில இருக்கக்கூடிய அணுக்கழிவுகள் மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய கழிவுகளையும் கொண்டு இங்க வைக்க போறோம் அப்படிங்கிற. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, வளர்ந்த நாடுகள் இப்போ ரஷ்யா, ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகளே அவங்க ஊர்ல இருந்த அணு உலைகளை இழுத்து மூடுறாங்க. இது பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு வளர்ந்த நாடுகளை இழுத்து மூடிட்டாங்க. நம்ம வளர்ந்துட்டு இருக்க ஒரு நாடு.
நம்ம என்ன பண்றோம், அணு உலைகளை மேல மேல கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். அதோடைய பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம இந்த அணுக்கழிவு மையம்னு வைக்க போறாங்களே, அதுல ஒரு சின்ன ஒரு கசிவோ ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பேராபத்துல முடியும். நம்மகிட்ட அதுக்கான எந்த ஒரு அந்த ஒரு அப்படியே ஒரு பேரிடர் நடந்தாலும் அதுல இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்கோ எதுக்குமே நம்மகிட்ட எந்த ஒரு உபகரணமோ எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, நம்ம எண்ணூர் துறைமுகத்துல எண்ணெய் கவுந்தப்போ என்ன பண்ணோம், வாளி வச்சு எடுத்துக்கிறது. ஆமா, அப்போ நமக்கு அப்ப எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குன்னு பாருங்களேன். வாளிய வச்சு எண்ணெய் ஆள்ற அளவுலதான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற நமக்கு இந்த அணு உலைகள் எல்லாம் தேவையா? இந்த அணுக்கழிவு மையம் எல்லாம் தேவையா? ஏதோ ஒரு பேரிடர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன அதிர்வு இந்த அணு உலையை தாக்குனாலோ, ஏன்னா கடல் பக்கத்துல வச்சிருக்கிறோம், கடற்கரை பக்கத்துல இருக்கு, ஒரு சுனாமியோ ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பேரழிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அணுக்கழிவு மையம் வைக்க கூடாது அப்படின்ட்டு கூடங்குளம் பஞ்சாயத்துல தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, இது பாதுகாப்பானதுதான் அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் சொல்லுது. இது நம்ம மீனவர்கள் அவங்களுக்காக என்ன செய்வீங்க? மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கும் பெரிய பாதிப்புலதான் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வெளிஞ்சான் துறைமுகம் இந்த மாதிரி துறைமுகங்கள் கட்டுறாங்கல்ல, அதனாலே மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் கட்டிட்டு அந்த அணுமின் நிலையத்தோடைய அந்த தடுப்பு வேலி அமைக்கிறேன்ட்டு மலைகளை உடைச்சு கொண்டு போய் அந்த பகுதிகள்ல போடுறாங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் கடற்கரை பகுதிகள்ல கல்லை போட்டு அடுக்கி இருக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கடலை இயல்பா விட்டா அது பாட்டுக்கு அலை அடிச்சுட்டு போயிடும். இவங்க ஒரு பக்கத்துல இப்படி தடுப்பு வேலி அமைக்கிறேன்னு அமைக்கும் போது மத்த கடற்கரை கிராமத்துல அலையினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு, மண் அரிப்பு ஏற்படுது. அப்போ அவங்க அந்த மக்கள் கடலுக்கு போக முடியல அவங்களால, மண் அரிப்புனால. அப்போ மக்கள் போராடுற மக்களுக்கு அந்த அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்ச தூரத்துக்கு தூண்டில் வளைவு அமைச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்குமே நம்ம ராதாபுரம் தொகுதியில தோமையார்புரம் அப்படிங்கிற ஊர்ல தூண்டில் வளைவுக்காக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கும் நடந்துட்டு. ஏன்னா அந்த மக்களுக்கு கடல் மண் அரிப்புனால அந்த போட்டை கொண்டு அங்க இறக்க முடியல, கடலுக்குள்ள அவங்களால போக முடியல, மீன் பிடிக்க போக முடியல. கடல் அரிப்பு அதிகமாகி நிறைய வீடுகளே கடலுக்குள்ள போயிடுச்சு. சுமார் 1 மாதத்துக்கு முன்ன நான் அந்த கடற்கரையை பார்த்ததுக்கும் நேத்தும் போயிருந்தேன். நான் அந்த உண்ணாவிரதம் இருக்கிறதுனால அங்க நான் போயிருந்தோம். அங்க நேத்து பார்த்ததுக்கும் அவ்வளவு நமக்கு வித்தியாசம் தெரியுது. அன்னைக்கு பார்க்கும்போது இருந்த அந்த கடல் அந்த கரைக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது. ரொம்ப இங்க உள்ள தண்ணி வந்துச்சு. அந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்வாதாரம், மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிருக்குது இந்த மாதிரியான அழிவு திட்டங்களால, இந்த கூடங்குளம் போன்ற அழிவு திட்டங்களால. துறைமுகத்தை கட்டுறேன்ட்டு தேவையில்லாத திட்டங்கள் இதெல்லாம். மக்களுக்கு என்ன தேவை, அவங்க உழைக்கிற மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும். ஆனா இந்த அரசாங்கம் தொடர்ச்சியா உழைக்கிற மக்களை உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. இப்ப மீனவ மக்கள் அவங்க மீன் பிடிச்சு அவங்க உழைப்பினால அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நிம்மதியா. இவங்க இந்த திட்டங்களை கொண்டு அந்த மக்களை அந்த உழைப்புல இருந்து அந்த அவங்களுடைய வாழ்வாதாரத்துல இருந்து வெளியேற்றுறாங்க. இப்ப நம்ம விவசாயிகளை பறந்து ஒரு விமான நிலையம் கட்டுறேன், 8 வழிச்சாலை வைக்கிறேன் அப்படின்ட்டு விவசாய நிலங்கள்ல இருந்து அந்த உழைப்புல இருந்து அவங்கள வெளியேற்றுறாங்க. இந்த மாடு ஆடு மேய்க்கிற மக்களை மேய்ச்சல் நிலங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு அந்த மக்களை அவங்களுடைய உழைப்புல இருந்தும் வாழ்வாதாரத்துல இருந்து அவங்களை வெளியேற்று இப்படி எல்லாம் வெளியேற்றிக்கிட்டு அந்த மக்களுக்கு இலவசத்தை கொடுக்குறேன், மாசம் 1000 தரேன், 2000 தரேன், மக்களை மதுவுக்கும் கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரியான போதை பொருளுக்கும் அடிமையாக்கி மக்களை சிந்திக்க விடாம இப்படி ஒரு அடிமைத்தனத்திலேயே வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தொடர்ச்சியா திராவிட கட்சிகள், அதிமுக ஆகட்டும் திமுக எல்லா கட்சிகளும் இதத்தான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீனவ மக்களுக்கு மீன் குளிர்பதன அறைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏன்னா குறிப்பிட்ட காலத்துல மீன்கள் நிறைய கிடைக்கும். அப்ப இவங்களுக்கு சரியான வருமானம் அதுல கிடைக்காது, மீனோட விலை குறைவா இருக்கு, அப்ப குறைந்த வருமானம் தான் கிடைக்கும். இப்ப அந்த குளிர்பதன கிடங்குகள் எல்லாம் நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய மீன் கிடைக்கும் போது அதுல சேமிச்சு வச்சுப்பாங்க. மீன்கள் இல்லாத நேரத்துல பண்ணலாம். இன்னொன்னு மீனை காய வைக்கிறதுக்கு அந்த உலர் மையங்கள் அது கூட அமைச்சு கொடுக்கலாம். அப்ப அதனாலயும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். நீங்க சொன்னீங்க மக்களை ஊர்ல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து அகற்றி விடுறாங்க அப்படின்னீங்க. 4வது கேள்வி, படிச்ச மாணவர் மாணவிகளுக்கு என்ன சொல்வீங்க? யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
வட இந்தியர்களுக்கு தான் அங்க அதிகமா வேலைகள் கொடுக்கறாங்க. நம்ம அதிக ஊதியம் உயர்ந்த அந்த வேலைகள் எல்லாம் அவங்கதான் பாக்குறாங்க. இந்த குறைந்த வருமானம் வரக்கூடிய வேலைகள்ல தான் அந்த உள்ளூர் மக்களை ஈடுபடுத்துறாங்க. ஒரு 80% வந்து வட இந்தியர்கள் தான் உள்ள வேலை பார்க்க. இந்த மாதிரி ISRO மகேந்திரகிரி மலை அங்க இருக்கிற அந்த ISROலயும் என்ன பண்றாங்கன்னா பிற மாநிலத்தவர்கள் தான் அதிகமா வேலை பாக்குறாங்க. நம்ம மக்களுக்கு அங்க வேலை வாய்ப்புகள் குறைவா இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கல்வி நிறுவனங்கள் ஆகட்டும், இல்ல தனியார் தொழிற்கூடங்கள் ஆகட்டும், வணிக நிறுவனங்கள் ஆகட்டும், இதுல எல்லாம் நம்ம பகுதியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மக்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு கூட்டமைப்பு, ராதாபுரம் மக்களின் வாழ்வாதார கூட்டமைப்பு அப்படின்ட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு வந்து இந்த வேலைகள் இங்க கிடைக்கிறதுக்கு நடவடிக்கைகள் நான் எடுப்பேன். இன்னொன்னு வந்து தனியார் சுயமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ஊக்குவிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். அந்த கேள்விதான் எனக்கு முக்கியமா தெரிஞ்சது. வேணுமா மக்கள் வந்து படிச்சுட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயே யாரும் இருக்க மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்துல போனா. விவசாயம் எல்லாம் இல்லாததுனால நிறைய மக்கள் வந்து பக்கத்து மாநிலத்துக்கு கூலி வேலைக்கு போறது மாதிரி தானே இருக்கு. கடைசி கேள்வியாக இது கேட்கிறேன். ராதாபுரம் தொகுதியில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசமே வெற்றியை தீர்மானிக்கிறது. திரு அப்பா அவர்கள் 2016 41 ஓட்டுல தோத்தார். ஆனா 21 5000 ஓட்டுல ஜெயிச்சு. நீங்கள் வெற்றி பெற்றால் கட்சி பாகுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் நேர்மையான மற்றும் வெளிப்படையான ஆட்சியை வழங்குவீர்கள் என்பதற்கு என்ன உறுதி அளிக்கிறீர்கள்? இப்போ நமக்கு ஓட்டு போட்டாங்க போடல அவங்க எதிர்கட்சிக்காரங்க அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாருமே நம்மளுடைய உறவுகள் தான், இன உறவுகள் தானே. அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து அந்த ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறாங்க. பரம்பரைங்கிற ஒரு புரிதல் இல்லாம ஒரு விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்கிறாங்க. நம்ம மக்கள் தானே, நம்ம சகோதரர்கள் தானே, இனத்தால நம்ம ஒண்ணுதானே. எது நல்லதோ மண்ணுக்கும் மக்களுக்குமான எல்லா நலத்திட்டங்களையும் நிச்சயமா செய்வேன். ரொம்ப சந்தோஷம். நான் ஜெயிச்சு வந்தா இத உங்களுக்கு கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு என்ன சொல்வீங்க? இப்போ நம்ம தொகுதியில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை தண்ணி, குடி தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையே இலவச கல்வி, இலவச மருத்துவம், தரமான குடிநீர். இப்ப இந்த கல்விக்காகவும் நம்ம வந்து பல லட்சங்களை செலவு பண்றோம். இப்ப அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல வந்து சரியா சொல்லி கொடுக்கறது இல்ல, ஆசிரியர்கள் இருக்கிறது இல்ல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. நிறைய அரசாங்க பள்ளிகளை இழுத்து மூடுறாங்க. கேட்டா குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா தனியார் பள்ளிக்கூடம் எந்த பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூடல, அங்க பிறப்பு விகிதம் குறையல. ஆனா அரசாங்கம் நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல குறைஞ்சு போச்சு பிறப்பு விகிதம், அதனால இழுத்து மூடணும்னு அப்படி சொல்றாங்க. அப்போ நம்ம என்னன்னா இலவச கல்வி தான் கொடுக்குறோம், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை. இப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பாத நடுத்தர குடும்பத்துல உள்ள மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்புறாங்க. ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா குறையாம 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறாங்க ஒரு பிள்ளைக்கு. அதான் ஒரு வீட்டுல 3 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா எவ்வளவு வரும்னு யோசிச்சு பாருங்களேன். அது மாதிரி இந்த எல்கேஜி, ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, அப்புறம் தான் 1ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் வரை சேர்க்கும் போது மொத்தம் 15 ஆண்டுகள் வந்து பள்ளி படிப்பு படிக்க வேண்டியிருக்கு ஒரு குழந்தை. அப்போ ஒரு வருஷத்துக்கு 50,000 வச்சு பார்த்தா ஒரு வீட்டுல 2 குழந்தைகள் இருந்தா கூட வருஷத்துக்கு கல்விக்கு 1 லட்சம் தான். குறைந்த அளவுல சொல்றேன், 1 லட்சத்துல எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர முடியாது. குறையாம 1.5-2 லட்சம் வரைக்கும் ஆகும். அப்ப இவ்வளவு ஒரு பணம் செலவு பண்ணி நீங்க வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க. ஆனா நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இலவச கல்வியை கொடுக்குறோம். உங்க பிள்ளை என்ன படிக்கணும்னு விருப்பப்படுதோ அதை நாம கொடுக்குறோம். இந்த பள்ளி கல்வியை முடிச்சுட்டு நீங்க உங்க பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னா நீட் எக்ஸாம் எழுத வேண்டி இருக்கு, இல்ல எக்ஸாம்ல மார்க் கம்மி இல்ல கிடைக்கல அப்படிங்கும் போது தனியார் மருத்துவ கல்லூரிக்கு பல லட்சத்தை செலவு பண்ணி தான் ஒரு சீட்டு வாங்க வேண்டியிருக்கு. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்தா எல்லாமே இலவசம். என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை நாம செய்து கொடுக்குறோம். இன்னொன்னு வந்து மருத்துவம், நிறைய அரசாங்க ஆரம்ப சுகாதார நிலையமும் நம்ம பகுதிகளில் இருக்கு. ஒரு சின்ன ஒரு காய்ச்சல், சளி இந்த மாதிரின்னா போய் மருந்து வாங்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு நோய்ங்கும் போது என்ன பண்றாங்கன்னா இங்க இதுக்கான மருந்தோ வசதிகளோ இல்ல, நீங்க வந்து வேற மருத்துவமனைக்கு போங்க அப்படிங்கிறாங்க.
அப்போ அதுக்காக நம்ம வேற பெரிய மருத்துவமனைகளை தேடி போக வேண்டியிருக்கு. அதுவும் தனியார் மருத்துவமனைகளை தேடி போக வேண்டியிருக்கு. அப்போ பல லட்சம் ரூபாய் நம்ம அதுக்காகவும் செலவு பண்றோம். ஆனா நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சா மருத்துவமும் இலவசம். சாதாரண குடிமகன்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் நம்ம வந்து அரசாங்க மருத்துவமனைகள்ல தான் மருத்துவம் பார்க்கணும், இலவசமா கொடுக்குறோம். அப்போ அதுலயுமே நமக்கு வந்து எவ்வளவோ லட்சங்களா நம்ம குடிநீர் நம்ம ஆட்சிக்கு வந்தா இலவச குடிநீர் கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா குடிநீருக்காக எல்லா வீடுகள்லயும் குறையாம ஒரு மாசத்துக்கு 1000ல இருந்து 3000 வரைக்கும் அவங்கவுங்க இப்ப 2 பேர்னா ஒரு 1500ல இருந்து 3000 கூட ஒரு 2 பேருங்கும் போது அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படி நிறைய தண்ணீருக்காக நம்ம செலவு பண்றோம். ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நம்ம என்ன பண்றோம், இலவச குடிநீர் கொடுக்கும். அப்ப இதையெல்லாம் அப்ப அடிப்படையே நமக்கு என்ன அப்படின்னா கல்வி, தண்ணி, அந்த மருத்துவம், இன்னொன்னு வந்து தொழில். நம்ம நிலமும் வளமும் சார்ந்த தொழில்களை வந்து அமைச்சு கொடுக்குறோம். தற்சார்பு பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறோம். அப்ப அப்படிங்கும் போது மக்கள் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இல்ல. அவங்க இது என்ன அவங்களே உழைச்சு தேவைக்கு சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இதை நாங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து இதை நாங்க பண்ணுவோம். இதைத்தான் நானும் வாக்குறுதியா கொடுக்கிறேன். ஆமா, கடைசியாக ஒண்ணு உலக தமிழர்கள்ட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கீங்க? உலக தமிழர்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நான் இப்ப தொகுதிக்குள்ளையும் பாக்குறேன், இங்க இருக்கிற மக்களை விட வெளிநாடுகள்ல வேலை பார்க்கக்கூடிய உறவுகள் வந்து அவ்வளவு ஒரு வெறியோட இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மேல. ஒரு பெரிய வெறியே அவங்க கிட்ட இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொந்த மண்ணை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போயிருந்து என்னென்ன அவங்க படுற அந்த கஷ்டத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த வெறி, இன வெறி அவங்க கிட்ட இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த தேர்தல் நேரத்துல உங்களை எப்பாடுபட்டாச்சும் ஊருக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க செலுத்தணும். இதுதான் நான் அவங்க கிட்ட கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை. இன்னொன்னு வந்து நம்ம கட்சி வந்து பெரிய பொருளாதார பின்புலம் இல்லாத ஒரு கட்சி. பொருளாதார சிக்கல்ங்கிறது நமக்கு அது ஒரு பெரிய சிக்கலாவே இருக்கு. ஆக நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ, சிறு தொழில் பெருவெள்ளம் இல்ல, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய உறவுகள், வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து நம்ம கட்சிக்காக தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதும் என்னுடைய கோரிக்கை. ரொம்ப சந்தோஷம் சகோதரி. நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக தேர்தலில் வெற்றியடைய எங்கள் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி அண்ணா, உங்களை சந்திச்சதுலயும் ரொம்ப மகிழ்ச்சி. அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி அண்ணா, நன்றி.